நாம எங்கிருந்து வந்தோம்? நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இந்த கேள்விகள்லாம் பல ஆயிரம் வருஷமா நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நாம நவீன அறிவியலையும் பழங்கால தத்துவத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பெரிய மர்மத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட இருப்புங்கிறது வெறும் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட முடிவா, இல்ல இது ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தியோட வெளிப்பாடா? இந்த ஒரே கேள்விக்கு ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத ரொம்பவே ஆச்சரியமான 3 பதில்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு விபத்து கிடையாது, அது நம்ம பூமியோட புவியியலோட ஒரு இயல்பான தொடர்ச்சி தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பூமி உயிரை உருவாக்கல, பூமியே கொஞ்சம் கொஞ்சமா உயிரா மாறிடுச்சு. ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா சில ஆன்மீக மரபுகள் ஒரு வித்தியாசமான கதைய சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல இந்த உலகத்துல பொருளே கிடையாது, பிரக்ஞை அதாவது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட முதல் அணுக்களை உருவாக்குச்சுன்னு சொல்றாங்க. மூணாவது பார்வை வாழ்க்கைய ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி பாக்குது. ஒரு தேன்கூட்ல இருக்கிற ஒவ்வொரு தேனியும் எப்படி ஒரு பொதுவான இலக்குக்காக வேலை செய்தோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களும் ஒரே குறிக்கோளோட ஒரு சூப்பர் ஆர்கனிசம் மாதிரி சேர்ந்து செயல்படுது. சரி, அது கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பிரக்ஞையா இருக்கலாம், இல்ல ஒரு கூட்டு அறிவா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் புள்ளி ஒண்ணுதான். உயிரே இல்லாத ஒரு பொருள் எப்படி தடவையா உயிருள்ளதா மாறுச்சு? இதுதான் $1,000,000 கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தேடி சயின்ஸ் நம்மள ஆழ்கடலுக்கு கூட்டிட்டு போகுது. ஆனா தத்துவமோ பிரபஞ்சத்தோட அடிப்படையிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லுது. வாங்க இந்த 2 பாதையிலயும் கொஞ்சம் பயணம் பண்ணி பாப்போம். விஞ்ஞான கதை நம்மள பல 100 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஆழ்கடலோட அடிமட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க எரிமலை வெடிப்புகளால உருவான வெந்நீர் ஊற்றுகள் இருந்துச்சு. இந்த ஊற்றுகள் ஒரு நேச்சுரல் பேட்டரி மாதிரி செயல்பட்டு உயிர் உருவாக தேவையான முதல் எனர்ஜிய கொடுத்துச்சு. ஆனா தத்துவ பார்வையில முதல் நிகழ்வு கெமிஸ்ட்ரி இல்ல, அது பிரக்ஞையோட ஒரு செயல். அதாவது நாம பாக்குற இந்த மொத்த பிரபஞ்சமுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு முழுமையான சக்தியில இருந்துதான் உருவாச்சு. அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்திக்க நினைச்சப்போ இந்த பௌதீக உலகமா மாறுச்சு. ஓகே, வாழ்க்கை எப்படியோ ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதை இயக்குறது எது? நம்ம பொதுவா டிஎன்ஏவை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி தான் நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கைய ஒரே நேரத்துல பல ப்ரோக்ராமிங் மொழிகள்ல இயங்குது. இப்போ டிஎன்ஏவை ஒரு பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா இந்த மத்த அடுக்குகள் எல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி படிக்கணும், எந்த ரூமை கட்டணும், எதை கட்ட வேண்டான்னு சொல்ற இன்ஜினியரோட குறிப்புகள் மாதிரி. இதுதான் நம்ம ஜீன்ஸோட செயல்பாட்டையே தீர்மானிக்குது. இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. இதுல 3 வித்தியாசமான ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. முதல் சிஸ்டம் எபிஜெனடிக்ஸ். இது டிஎன்ஏ மேல ஒட்டியிருக்கிற கெமிக்கல் ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி. எந்த ஜீன் வேலை செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லும். 2வது பயோ எலக்ட்ரிசிட்டி. நம்ம செல்கள் எல்லாம் கரண்ட் மூலமா ஒன்னோட ஒன்னு பேசி ஒரு டீமா சேர்ந்து முடிவெடுக்குது. 3வது மரபணு மையம். இது நம்ம செயல்கள், எண்ணங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிற ஒரு மெட்டாபிசிக்கல் ஹார்ட் டிரைவ் மாதிரி. இந்த 3ம் சேர்ந்துதான் நம்மள உருவாக்குது. வெறும் கெமிக்கல்ஸ், கரண்ட் இது எல்லாத்தையும் வச்சு உருவான ஒரு சிஸ்டம் எப்படி தன்னை பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சது? இதுதான் வாழ்க்கையோட அடுத்த பெரிய புதிர். ஜடப்பொருள் எப்படி அறிவுள்ளதா மாறுச்சு? சில ஆன்மீக நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரக்ஞை ஒரே நாள்ல வரல, அது படிப்படியா வளர்ந்துச்சு. முதல்ல தாவரங்களுக்கு தொடு உணர்ச்சி மட்டும் வந்துச்சு. அப்புறம் புழுக்களுக்கு சுவை தெரிஞ்சுது, பூச்சிகளுக்கு வாசனை, பறவைகள் பார்க்க ஆரம்பிச்சுது, பாலூட்டிகள் கேட்க ஆரம்பிச்சுது. கடைசியா மனுஷங்க மட்டும் இந்த 5 அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள பத்தி யோசிக்கிற 6வது அறிவை பெற்றாங்க. இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு அறிவியல்லையும் ஒரு இணை இருக்கு. அது என்னன்னா, தனித்தனியா பார்க்கும்போது நம்ம செல்களுக்கு அறிவு கிடையாது. ஆனா அவையெல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு கூட்டு நுண்ணறிவை உருவாக்குது. இந்த கூட்டு பிரக்ஞை அதோட தனிப்பட்ட பாகங்களை விட ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் அறிவுள்ளதாகவும் இருக்கு. இவ்ளோ அற்புதமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் கடைசியில ஏன் உடைஞ்சு போகுது? வயசாகிறதுங்கிறது இயற்கையோட விதியா, இல்ல நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஒரு கோளாறா? இந்த கேள்விக்கு அறிவியலும் தத்துவமும் 2 துருவங்கள்ல நிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, பிரச்சனை எங்க இருக்கு? நம்ம உடம்போட ஹார்ட்வேர்லயா, இல்ல நம்ம ஆன்மாவோட சாஃப்ட்வேர்லயா?
பயாலஜி என்ன சொல்லுதுன்னா, வயசாகிறதுங்கிறது நம்ம உடம்புல சேர்ற டேமேஜ் தான். நம்ம செல்கள் காலப்போக்குல டேமேஜ் ஆகி அதுக்கு மேல பிரிய முடியாம நின்னுடுது. ஆனா அது சாகவும் செய்யாது. அதனால அது ஜாம்பி செல்கள் மாதிரி மாறி பக்கத்துல இருக்கிற நல்ல செல்களையும் கெடுக்க ஆரம்பிக்குது. ஆனா தத்துவ பார்வை இத டோட்டலா வேற மாதிரி பாக்குது. அதுக்கு வயசாகிறது உடம்புல வர்ற பிரச்சனை இல்ல, நாம செய்யற ஒவ்வொரு செயலோட விளைவும் நம்ம ஆன்மாவுல கர்ம பதிவுகளா பதியுது. இந்த நெகட்டிவ் பதிவுகள் அதிகமாக அது நம்ம ஆன்மீக சாஃப்ட்வேர்ல வர்ற ஒரு பிழை மாதிரி பிறவிகள் தாண்டியும் நம்மள பாதிக்குது. சரி, இந்த சரிவை நம்மால தடுக்க முடியுமா? இல்லனா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பல காலமா மனுஷங்க சாகா வரத்தை தேடிட்டு தான் இருக்காங்க. வாங்க அதுக்கான பழங்கால மற்றும் எதிர்கால வழிகளை பத்தி பாப்போம். வயசுக்கு எதிரான இந்த போர்ல 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, லேப்ல நம்ம உடம்போட ஹார்ட்வேரை சரி பண்றது. இன்னொன்னு, நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆன்மாவோட சாஃப்ட்வேரை சரி பண்றது. நவீன அறிவியல் நம்ப முடியாத அளவுக்கு முன்னேறிடுச்சு. iPSCs டெக்னாலஜி மூலமா வயசான செல்களை திரும்பவும் இளம் வயசு ஸ்டெம் செல்களா மாத்த முடியுது. செனோலிட்டிக்ஸ்னு சில மருந்துகள் நம்ம உடம்புல இருக்கிற ஜாம்பி செல்களை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிடுது. இது நம்ம பயாலஜிக்கல் கடிகாரத்தை ரிவர்ஸ்ல சுத்துற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்மளோட முன்னோர்கள் உள்முகமான தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. காயகல்பம் மாதிரியான யோக பயிற்சிகள் நம்ம உயிர் சக்திய பாதுகாக்குது. தியானம் பண்றது மூலமா நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் கர்ம பதிவுகளை அழிக்க முடியும். மௌனமா இருக்கிறது மூலமா நம்ம சக்தியை சேமிச்சு அதை ஆன்மீக சக்தியா மாத்த முடியும். எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா சில விஞ்ஞானிகள் சொல்றது கேட்டா தலைய சுத்திடும். ஒரு கம்ப்யூட்டர்ல கோட் எழுதுற மாதிரி நம்ம உடம்போட அமைப்பையே நம்மால எழுத முடியும்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு பிடிச்ச எந்த உடல் அமைப்பையும் நம்மால உருவாக்கிக்க முடியும். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி தான் இருக்கு. கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. நம்மளோட எல்லைகளை தாண்டி போகணும்னா நாம நம்ம உடம்போட உயிரியலை லேப்ல மாத்தி எழுதணுமா, இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை உணரணுமா? பதில் ஒருவேளை உங்ககிட்டயே இருக்கலாம்.